வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 4. பெரும்பாலான வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் தருதலைகளாகத்தான் சுற்றி கொண்டிருக்கும். காரணம் மிதமெஞ்சிய பணம். கணக்கு வழக்கு இல்லாமல் கையில் காசு புரளும் மிதப்பில் இஷ்டத்திற்கு தப்பு செய்வார்கள். ஆனால் தாய் தந்தை இல்லாமல் இருந்தாலும் கூட 4 பேர் மெச்சும் வகையில்தான் அவன் நடத்த இருந்தது. எனவே மாப்பிள்ளை விஷயத்தில் ரீட்டா சிஸ்டருக்கு பூரண திருப்திதான். அவர் சத்யனை பற்றி சொன்னதை கேட்ட பிறகுதான் சுமித்ராவுக்கும் நிம்மதி. ஆனால் அவளுடைய அந்த நிம்மதிக்குத்தான் அற்ப ஆயுள் போல. அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? மாட்டை விலை கொடுத்து வாங்குவது போல ஒரு பெண்ணை பேரம் பேசி வாங்கி இருக்கிறானே. என்னதான் லீலாவதியிடம் அவன் இது சம்பந்தமாக பேசி இருந்தாலும் அவளிடமும் ஒரு வார்த்தை சம்மதம் கேட்டிருக்க வேண்டாமா? ஆனால் சூனியக்காரியான லீலாவதி ஒருவேளை சத்யன் சுமித்ராவை சந்தித்து பேச விரும்பி இருந்தாலுமே அந்த சந்திப்பை நடக்க விட்டிருப்பாளா? ஏற்பாடு பட்டேனும் அதை தடுத்திருப்பாள். இருவரும் சந்தித்துக் கொண்டால் உண்மை வெட்ட வெளிச்சமாகிவிடும். சுமித்ரா திருமணத்திற்கு சம்மதித்திருக்க மாட்டாள். லீலாவதியின் வருமானம் போய்விடும். எனவே இருவரும் சந்தித்து விடாமல் இருக்கும்படியாகத்தான் காய்களை மிக மெதுவாக தந்திரமாக நகர்த்தி இருப்பாள் லீலாவதி. இன்று காலையில் அந்த பெண்மணி சொல்லவில்லையா, நிச்சயமே வேண்டாம், நேராக கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று? அப்படி சொன்னதே சித்தி லீலாவதிதானாம். லீலாவை விட்டுவிடலாம், அவள் இன்னொருத்தி. ஆனால் பூமிநாதனுக்கு அறிவு எங்கே போயிற்று? ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பூமிநாதனுக்கே அந்த விஷயத்தை லீலா சொன்னாலோ இல்லையோ யாருக்கு தெரியும்? அவர்தான் அவள் கழுத்தில் தாலி கட்டிய நாளிலிருந்து தஞ்சாவூர் பொம்மை போல அவளுக்கு தலையாட்டியே பழக்கப்பட்டு விட்டாரே. அவர் நம்பும்படியாக ஏதேனும் ஒரு கதையை அவிழ்த்து விட்டிருப்பாள். அவரும் ஒரு அசண்டி சிரிப்பு சிரித்துக் கொண்டே பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டி வைத்திருப்பார். மொத்தத்தில் சுமித்ராவின் வாழ்வை அஸ்தமனமாக்கிவிட்டாள் பாதகி. அவ்வளவுதான். தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள் சுமித்ரா. தான் சுமந்து பெற்ற பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்ய துணிந்திருப்பாளா அந்த லீலாவதி? பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். இவள் அந்த பேயை விட கொடியவள் போலும். எந்த நிலையில் தன்னிடம் வந்தாலும் அந்த ராஜமாணிக்கம் ஏற்றுக்கொள்வானாமா? ரொம்ப பெரிய மனதுதான். அவன் எப்படிப்பட்ட பொறுக்கி என்று அவளுக்கு தெரியாதா? ஊர் உலகத்தில் இருக்கும் அத்தனை கெட்ட பழக்கங்களும் அவனுக்கு இருந்தது. எத்தனை முறை ஜெயிலுக்கு போய் வந்தான் என்ற கணக்கு அவனுக்குமே தெரியுமோ தெரியாதோ? இந்த வீட்டிலிருந்து வெளியே போய் அவனை திருமணம் செய்து கொள்வதை விட நேராக போய் கடலில் குதித்து மாண்டு விடுவது எவ்வளவோ மேல். நிம்மதி, சொர்க்கத்துக்கே போய்விடலாம். சுய இரக்கத்தில் மேலும் மேலும் அழுகைதான் வந்தது. திருமணம் என்ற ஒன்று ஆகாமல் இருந்தால் கூட கடைசி வரை படித்த படிப்பிற்கு ஏதேனும் வேலையை பார்த்து கொண்டு கண்ணியமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் திருமணமாகி 1 வருடத்திலேயே கணவனை பிரிந்துவிட்டால் அதன் பிறகு மான மரியாதையோடு இந்த சமூகத்தில் வாழ முடியுமா? கணவன் மனைவிக்குள் என்ன பிரச்சனை நடந்தது, எதற்காக பிரிந்தார்கள் என்று தெரியாமலேயே கண், காது, மூக்கு வைத்து பேசுவார்கள். அவளுடைய நடத்தையை பழிப்பார்கள். தட்டி கேட்க யாரும் இல்லை, ஆதரவற்றவள் என்ற தைரியத்தில் கண்டவனும் மேலே கையை வைக்க துணிவான். எத்தனை பேரிடமிருந்து தப்பிக்க முடியும்? தப்பித்தாலும் எந்த மூலையில் சென்று ஒளிய முடியும்? எது எப்படியோ பார்ப்பதற்கு கண்ணியமானவனாகத்தான் தெரிகிறான். ஆக இங்கு இருக்கும் வரை அவளுடைய மானத்திற்கு எந்த பங்கமும் ஏற்படாது. அந்த ஒரு விஷயத்திலாவது பிழைத்தோமே என்ற ஆசுவாசம் உண்டானது அவளுக்கு. அழுது கொண்டே கிடந்த சுமித்ரா அப்படியே தூங்கிவிட்டாள். எவ்வளவு நேரம் கழித்து உறங்கினாலோ தெரியாது. ஆனால் பழக்கம் போலவே 4 மணிக்கு விழிப்பு தட்டிவிட்டது. அதற்கு மேல் தூங்க பிடிக்கவில்லை. முன்தினம் நடந்த எல்லா அனர்த்தங்களும் நினைவுக்கு வர கண்களை இறுக மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் படுத்து கிடந்தாள். இனிமேல் அழவே கூடாது என்று திண்ணமாக முடிவு செய்தாள். தாய் விமலா உயிரோடு இருக்கும் வரை ஓரளவு தைரியமான பெண்ணாகத்தான் இருந்தாள் சுமித்ரா. அதன் பிறகு லீலா அவளை எதிர்க்கெடுத்தாலும் அடித்து திட்டி குறை சொல்லி குற்றம் கண்டுபிடித்து சித்தி லீலாவதி முன்பு வாயை திறந்து பேசுவதற்கே பயப்படுவாள் சுமித்ரா. அந்த அளவிற்கு அவளை பயமுறுத்தி வைத்திருந்தாள் லீலா. அதிலும் ஒருமுறை தோசை கரண்டியால் தொடையில் சூடு வாங்கிய பிறகு லீலா கண்ணை உருட்டினாலே உச்சா போய்விடும் அளவிற்கு பயந்தாங்கொல்லியாக மாறிவிட்டாள் சுமித்ரா. ஆனால் அந்த நரகத்திலிருந்து விடுபட்டு படிப்பிற்கென்று ஹாஸ்டலில் சென்று சேர்ந்த பிறகு ரீட்டா சிஸ்டர் அவளை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, இறைவனை தவிர
வேறு எவருக்கும் பயப்படக்கூடாது என்பதுதான். அதன் பிறகுதான் தன்னை கட்டி வைத்திருந்த அனைத்து தலைகளையும் அறுத்துக் கொண்டு மெல்ல மெல்ல வெளியே வந்தாள் சுமித்ரா. இப்போதும் அவள் மிகுந்த தைரியசாலி பெண்தான். நடந்த கதைகளை எல்லாம் ரீட்டா அம்மாவிடம் போனில் சொன்னாலே போதும், போலீசோடு வந்து இறங்கி விடுவார். ஆனால் அதன் பிறகு அவளுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று சுக்குநூறாக உடைந்து போவார். எதற்கு வேண்டாத களிமண் போன்று கிடந்தவளை பார்த்து பார்த்து சிறப்பாக செதுக்கிய ஒரு அன்பு உள்ளம் தன்னால் உடைந்து போகக்கூடாது. திருமணத்தன்று காலையிலேயே வந்து அவள் நெற்றியில் சிலுவை போட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் அவள் காதிலேயே ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. பிரச்சனை இல்லாத மனவாழ்வு யாருக்குமே அமையாது சுமிமா. அதே மாதிரி உன் கல்யாண வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து அழவும் கூடாது, ஒதுங்கவும் கூடாது. தைரியமா நேருக்கு நேர் எதிர்த்து நின்னு போராடணும். உனக்கு துணையா நான் இருப்பேன் கடைசி வரைக்கும். கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கையை மட்டும் விட்டுடக்கூடாது. போராட்டம். ஆனால் யாரை எதிர்த்து? தாலி கட்டிய கணவனுக்கு எதிராகவா? வேண்டாம். இதுநாள் வரை இந்த பிறவி எடுத்ததே வீணோ என்று பலமுறை நினைத்திருக்கிறாள் சுமித்ரா. ஆனால் பெண்ணாக பிறந்ததற்கு ஏதேனும் ஒரு வகையில் இவனுக்காவது பிரயோஜனமாக இருக்கிறாளே. சொத்துக்கள் எல்லாம் அவன் கைக்கு வந்து சேரும் காலம் வரை அமைதியாக இருந்து கொண்டு அதன் பிறகு விலகி விடுவதுதான் அவளுக்கும் அவளை பேணி பாதுகாத்தவருக்கும் நல்லது. ராணி போல ஒரு வாழ்க்கை வாழப் போகிறாள் என் மகள் என்று ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த தாயின் உள்ளத்தை காயப்படுத்தலாகாது. எனவே அனைத்தையும் பொறுத்துக் கொண்டு அமைதியாகத்தான் இருக்க வேண்டும், ஆனால் கோழையாக அல்ல. போர்வையை உதறிவிட்டு எழுந்தாள் சுமித்ரா. பாயை சுருட்டி இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு தலையணியை எடுத்து கட்டிலில் ஒரு ஓரமாக வைத்தாள். கட்டிலில் கையையும் காலையும் நன்றாக விரித்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த சத்தியனை எட்டியும் பார்க்கவில்லை அவள். பிறகு குளியல் அறைக்கு சென்று காலை கடன்களை முடித்து தலைக்கு குளித்து வேறு புடவை கட்டிக் கொண்டாள். மறக்காமல் தினமும் சொல்லும் கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக சொல்லி முடித்தாள். எத்தகைய துன்பம் வந்தாலும் இறைவனை மட்டும் நிந்திக்க கூடாது என்று சொல்வார் அவளை பெற்ற விமலா. அதே வார்த்தையை அவளை பெறாத அன்னையும் அவளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனவே எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர் இருந்தாலும் இறைவனை வணங்குவதை மட்டும் மறக்கவே மாட்டாள் சுமித்ரா. காலை கடன்களை முடித்தாயிற்று, இறைவனையும் வணங்கியாயிற்று. அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. எம்எஸ்சி முடித்ததும் எம்ஃபில் பண்ண வேண்டும் என்று அதற்கு படிப்பதற்கு புத்தகங்களை வாங்கி வைத்திருந்தாள். தெய்வ செயலாக அந்த புத்தகங்களையும் கையோடு எடுத்து வந்திருக்கவே அவற்றில் ஒன்றை எடுத்து படிக்கலானாள் சுமித்ரா. படிக்க ஆரம்பித்து விட்டாலே நேரம் காலம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாள் சுமித்ரா. அவள் பாட்டுக்கு புக்கை பார்த்து படித்துக் கொண்டிருக்க சத்யனின் செல்போன் அடித்தது. முதல் முறை 4-5 முறை அடித்து ஓய்ந்தது. 2ஆம் முறையும் அது போலவே. காதுகளில் சத்தம் விழுந்தாலும் அந்த போனை எடுத்து பேச வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. அதனால் கண்டுகொள்ளாமல் தனது படிப்பை தொடர்ந்தாள். 3வது முறை எரிச்சலோடு எழுந்து போனை எடுத்து பேசியவன் அதை அனைத்து கோபத்தோடு கட்டிலில் தூக்கி வீசிவிட்டு, ஏ என்று கர்ஜித்தான் இவளை பார்த்து. போன் அடிக்குதுன்னு தெரியுதுல, அந்த சத்தம் காதுல விழுந்தது தானே? கல்லு பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. எடுத்து பதில் பேசினா வாயில இருக்க முத்து கொட்டிடுமா என்று சத்தம் போட்டான். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு அமைதியாக திரும்பி அவனை பார்த்தாள். ஊடுருவும் பார்வை. கண்ணுக்குள் இறங்கி மீன் பிடித்து விடுவாளோ? சட்டென பார்வையை மாற்றினான். 3வது மனுஷங்க போன் எடுத்து பேசுறது தப்பு. மெல்லிய ஆனால் அழுத்தமான குரலில் அவள் சொல்ல கொந்தளித்து விட்டான் சத்தியதேவன். யார பாத்திரி 3வது மனுஷன் சொன்ன? நானா? நான் 3வது மனுஷனா? நேத்து காலையில் தானடி நம்ம 2 பேரும் கல்யாணம் நடந்தது. இந்த கையால தான் நான் தாலி கட்டின. நான் எப்படி 3வது மனுஷனாவேன்? நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி என்று கூறினான். அத்தியாயம் 5. அவன்தான் கொதித்துக் கொண்டிருந்தானே தவிர அவளுக்குள் ஒரு சிறு கோபமும் எழுந்ததாக தெரியவில்லை. மாறாக மறுபடியும் அதே அமைதியான ஊடுருவும் பார்வை. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? நேத்து நைட்டு தானே நீங்க சொன்னீங்க நமக்கு நடந்தது ஊரை நம்ப வைக்கிறதுக்காக நடந்த ஒரு போலி கல்யாணம், நெஜ கல்யாணம் இல்ல. நாம 2 பேரும் ஊருக்கு தான் புருஷ பொண்டாட்டியே தவிர உண்மையிலேயே நம்ம 2 பேருக்குள்ள எந்த உறவும் இல்ல. தாலி கட்டிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக என்கிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு நேத்து நைட்டு நீங்க தானே சொன்னீங்க.
அப்புறம் எந்த உரிமையில வந்து நான் உங்க போன் எடுத்து பேசுறது சொல்லுங்க? ஒரு போன் அடிச்ச உடனே அதெல்லாம் மறந்து போச்சா? ஒருவேளை நேத்து நைட்டு தண்ணி அடிச்சிருந்தீங்களோ? சுமித்ராவின் நக்கல் பேச்சில் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஏய் என்றவாறே அவளை அடிப்பதற்கு கையை ஓங்கிவிட்டான். ஆனாலும் உன்னால முடிஞ்சத பாரு என்று அவனை நேருக்கு நேர் பார்த்து கொண்டு நின்றாள் அவள். இவன் பெரிய இவனாகவே இருந்துவிட்டு போகிறான். அதனால் அவளுக்கு என்ன வந்தது? சரி, காலையில் தானே கல்யாணம் முடிந்திருக்கிறது. ஒரு 2 நாள் பொறுத்து பிறகு சொல்வோமே என்றாவது நினைத்தானா? அறைக்குள் வந்ததும் வராததுமாக கொஞ்சம் கூட இரக்கமே காட்டாமல் தலையில் இடியை இறக்கி இதயத்தை சுக்குநூறாக உடைத்துவிட்டு, பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி என்று திருவாய் மலரவில்லை என்றுதான் சுமித்ரா அழுது கொண்டிருக்கலாக்கும். பொருத்தி கழுத்தில் தாலி கட்டுவதற்கு முன்பே அவளுக்கு 2வது தாலி கட்டுவதற்கு இன்னொருவனை ரெடி பண்ணி வைத்திருப்பவன் என்ன ரகம் இவன்? இதில் மிகவும் சிறப்பான விஷயம் என்றால் அவனுடைய பெயர் கூட இவனுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதே, ராஜமாணிக்கம் என்று அச்சரம் பிசகாமல் சொல்கிறான். ஆனால் மனைவியாக வரக்கூடியவளின் பெயரின் முதல் எழுத்து கூட அவன் ஞாபகத்தில் இல்லை. மிகுந்த விசேஷம்தானே இந்த விஷயம். ஆத்திரமாக இருந்தது அவளுக்கு. அவளை அவன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். குறைந்தபட்சம் 1 வருடமேனும் தன்னோடு இணைந்து ஒரே வீட்டில் இருக்க போகும் ஒரு பெண், அவளுடைய பெயரை தெரிந்து கொள்வதில் அவ்வளவு அலட்சியம். எல்லாம் இந்த சித்தி சண்டாளி லீலாவதியின் சதி வேலைதான் காரணமாக இருக்கும். என்னவெல்லாம் பொய் சொல்லி எத்தனை லட்சங்களை இவனிடமிருந்து கறந்தாலோ அந்த எரிச்சலில் அவளுடைய பெயரை கேட்க மறந்திருப்பான். இவர்களெல்லாம் இஷ்டப்படி உருட்டி உருட்டி விளையாட அவள் என்ன பெண்ணா இல்லை பகடக்காயா? உள்ளூர மூண்ட ஆத்திரத்தில் கண்களில் இருந்த அமைதி விடைபெற்று சென்றுவிட அங்கு ஆத்திரம் குடிகொண்டது. மனமாற எந்த தவறும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த துரோகமும் இழைக்கவில்லை. பிறகு ஏன் பயந்து அஞ்சி நடுங்கி ஒடுங்க வேண்டும்? தன் முழு உயரத்திற்குமாக நிமிர்ந்து அவனை நேருக்கு நேர் பார்த்தாள். திமிரில்லை அந்த கண்களில். அதன் பெயர் திமிர்ந்த ஞான செருக்கு. அவனால் தான் அவளை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. ச என்றவாறே உயர்த்திய கையை இறக்கிக் கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். அவன் குளியல் அறைக்குள் நுழைந்த சில நிமிடங்களிலேயே கதவு தட்டப்பட்டது. படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு போய் கதவை திறந்தாள் சுமித்ரா. அந்த வீட்டின் சமையல்காரம்மா அன்னலட்சுமி கையில் ஒரு ட்ரேயில் காஃபியோடு நின்றிருந்தார். மேலிருந்து கீழாக அவளை ஒரு ஆராய்ச்சி பார்வை பார்த்துவிட்டு, அப்பவே எழுந்துட்டீங்களாமா? ஒரு போன் பண்ணி சொல்லியிருந்தா காஃபியை கொண்டு வந்து தந்திருப்பனே என்று சொல்ல சிநேகமாக புன்னகைத்தாள் சுமித்ரா. அவளது கையில் ட்ரேயை கொடுத்துவிட்டு, காஃபியை குடிச்சிட்டு கீழே வாங்கம்மா, காலை சாப்பாடு தயாரா இருக்குது, வந்து சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு கீழே போய்விட்டார். ஒரு காஃபியை எடுத்துக்கொண்டு வந்து ஜன்னல் அருகே நின்றாள். விளைந்த நெல்மணிகளின் வாசத்தோடு வந்து முகத்தில் மோதிய இளம் காலை நேர காற்றை அனுபவித்துக் கொண்டே காஃபியை பருகிக் கொண்டிருந்தாள் சுமித்ரா. கண்ணு கெட்டிய தூரம் வரை பச்சை பசேல் என்று இருந்தன. வயல்வெளிகளும் மாந்தோப்பும் தென்னந்தோப்பும் வாழை மரங்களும் என வீட்டை சுற்றிலும் வெறும் பச்சை பச்சைதான். வீட்டை சுற்றிலும் பல ஏக்கர் பரப்பிற்கு விளையும் இடங்கள்தான். அவர்களது வீட்டை தவிர இன்னொரு வீடு தென்படவில்லை. ஆனால் ஆங்காங்கே ஒவ்வொரு மூலையில் பம்பு செட் மட்டும் இருந்தது. 10 வயதில் பார்த்த பசுமை 13 வருடங்கள் கழித்து இப்போதுதான் திரும்பவும் பார்க்கிறாள். சென்னைக்கு சென்ற பிறகு ஊருக்கு திரும்ப வரவே இல்லை. விடுமுறை நாட்களில் ஹாஸ்டலில் இருப்பாள். தலைமை ஆசிரியை ஜாஸ்மினின் மக்கள் கான்வென்ட்டில் படித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த சமயம் வீட்டிற்கு வந்தாள். அவர்கள் வீட்டில் போய் தங்குவாள். அதுவும் பெரியவர் வருந்தி வற்புறுத்தி அழைத்த பிறகே அரைமனதாக கிளம்பி போவாள். எல்லாம் லீலாவின் மகிமை. 3 வருடங்களாக வெறுப்பையே உணர்ந்து தன்னை கண்டால் பிறருக்கு பிடிக்காது, அவர்களுக்குத்தான் ஒரு வீணான சுமை என்று மனதிற்குள் ஒரு எண்ணம் சுமித்ராவுக்கு இருந்தது. உண்மையான அன்பை கூட முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு அந்த குழந்தையின் மனதை சிதைத்து வைத்திருந்தாள் பாதகி. ஜாஸ்மின் வீட்டுக்கு போகாவிட்டால் ரீட்டா அம்மாவோடு அவளுடைய பொழுது கழியும். அப்படியே இத்தனை ஆண்டுகளை கழித்தாயிற்று. இன்னும் ஓராண்டுகள் இவனோடு, மறுபடியும் எங்கேயோ. இயற்கையை ரசித்துக் கொண்டே காஃபியை குடித்து முடித்துவிட்டு மறுபடியும் படிக்க உட்கார்ந்தாள். உட்கார்ந்து கொஞ்ச நேரங்களிலேயே குளியலறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அவள் திரும்பியும் பார்க்கவில்லை. உடை மாற்றிக்கொண்டு வந்தவன் அவள் அருகே வரும்போது, கீழவா என்று சொல்லிவிட்டு
அவளை எதிர்பார்க்காமல் கதவை திறந்து கொண்டு வெளியே போனான். யோசித்துக் கொண்டே புத்தகத்தை மறுபடியும் மூடி வைத்துவிட்டு அவனைத் தொடர்ந்து கீழே இறங்கினாள் சுமித்ராவும். காலையில் காஃபி தந்த அன்னலட்சுமி வாயெல்லாம் பல்லாக, வாங்கய்யா வாங்கய்யா, வாங்கம்மா என்று வரவேற்றாள். என்னவோ பல ஆண்டுகள் வெளிநாட்டில் தங்கியிருந்து இன்றுதான் வீட்டிற்கு வருபவர்களைப் போல அப்படி ஒரு பலத்த உபசரிப்பு. வேறென்னவாக இருக்கும்? இவ்வளவு நாள் தருதலையாக ஊர் சுற்றிக் கொண்டிருந்த ஐயா இப்போது குடியும் குடித்தனமுமாக ஆகிவிட்டார் அல்லவா? அந்த பூரிப்பாக இருக்கும். ஆனால் ஐயா என்ன காரணத்திற்காக குடியும் குடித்தனமுமாக ஆனார் என்று தெரிந்தால் இந்த அம்மா முகத்தை எங்கே கொண்டு வைத்துக் கொள்வார்களோ? காலை உணவு பதார்த்தங்கள் டைனிங் டேபிளில் அடுக்கி வைத்திருக்க போன் பேசிக்கொண்டே போய் சாப்பிட அமர்ந்தான் சத்யன். சுமித்ராவுக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை. பின்னே அவன்தான் நேற்றைய இரவில் என்ன ஒரு உன்னதமான காரணத்திற்காக அவள் கழுத்தில் தாலி கட்டினான் என்பதை சொல்லி அவளது வயிற்றையும் மனதையும் குளிர வைத்து விட்டானே. எங்கே இருந்து வயிறு பசிக்கும்? வெறுப்பாக டேபிளையே வெறித்துக் கொண்டு நின்றவளை, என்ன அங்கே நின்று யோசிக்கிற, வா வந்து சாப்பிடு என்று சொன்னவன் அதோடு நிற்காமல் எழுந்து வந்து சட்டென அவளது கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போய் டைனிங் டேபிளில் அமர வைத்து அவள் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டான். அவனுடைய அருகாமையில் உடம்பெல்லாம் அதிர சட்டென்று எழப்போனவளை எழவிடாமல் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். நேற்று இவன் பேசிய பேச்சிற்கும் இப்போது இவன் நடந்து கொள்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே என்று தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் திரு திருவென்று விழித்த சுமித்ரா வீட்டை சுற்றிலும் நோட்டமிட ஆங்காங்கே வேலைக்காரர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வேலை செய்வது போல பாவலா காட்டிக்கொண்டு அனைவரும் இவர்கள் இருவரையும் தான் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகுதான் அவளுக்கு உண்மை புரிந்தது. ஓஹோ, கணவன் வேஷத்தை கச்சிதமாக போடுகிறாராக்கும். அவனுடைய தட்டில் இட்லி சட்னி சாம்பாரை எல்லாம் எடுத்து போட்டுக் கொண்டவன் அவளுக்கும் அதே போல வைத்துவிட்டு சாப்பிடு என்று சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். மறுபேச்சின்றி சுமித்ராவும் சாப்பிட ஆரம்பித்தாள். ஒருவேளை இவள் சாப்பிட விரும்பாமல் பேசாமல் இருந்தால் சுற்றி இருக்கும் மக்களை நம்ப வைப்பதற்காக வேண்டி இட்லியை எடுத்து வாயில் அடைத்தாலும் அடைத்து விடுவானே. அந்த பயத்திலேயே சாப்பிட்டு விட்டாள் சுமித்ரா. சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது வெளியே வாயிலில் இருந்து ஐயா என்றொரு குரல் கேட்க, சொல்லு மாடசாமி என்றான் இவனும். வந்தவன் யார் என்று குரலை வைத்தே அடையாளம் கண்டு கொண்டான் போல. ஐயா சாயந்தரம் குலதெய்வ கோயில்ல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்குதுங்க. பூசாரி சொல்ல சொன்னாரு, 5 மணிக்கு பூஜையா, அம்மாவையும் அழைச்சிட்டு போயிடணுமா. சரி மாடசாமி, பூக்கடையில மாலைக்கு சொல்லியிருக்கேன், மறந்துடாம வாங்கி கொண்டு போய் பூசாரி கிட்ட கொடுத்துரு. பன்னீர் ரோஜா மாலை சொல்லிவிட்டு கை கழுவ எழுந்தான். அத்தியாயம் 6. சத்யனின் குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதற்காக தயாராகி அமர்ந்திருந்தாள் சுமித்ரா. அவன் சொன்னபடியே பட்டுப்புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து கிட்டத்தட்ட அவளும் ஒரு அம்மன் சிலை போலத்தான் இருந்தாள். அழகான அம்மன் சிலை. சாயந்தரம் ஒரு 4 மணி போல வீட்டிற்கு வந்தவன் குளித்து முடித்து பட்டு வேஷ்டி சட்டை அணிந்து கொண்டான். சட்டை கையை மடித்து விட்டுக் கொண்டே, வா போலாம் என்று சொல்லிவிட்டு முன்னே நடக்கத் தொடங்கியவன் அவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஏன் நகை எதுவும் போட்டுக்கல என்று கேட்டான். கோயிலுக்கு தானே போறோம், எதுக்கு நகை என்று அவள் கேட்க, கோயிலுக்கு போகும்போதுதான் நகை போட்டுக்கணும், ஊராட்கள் நிறைய பேர் வருவாங்க, இப்படி வெறும் தாலி செயினோட போய் நின்னா நல்லா இருக்காது என்றவன் சொன்னதோடு நில்லாமல் உள்ளே போய் வெல்வெட் டப்பாவை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான். போட்டுக்கோ. விருப்பமே இல்லாமல் அதை வாங்கி திறந்து பார்த்தவளுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. அது ஒரு ஒற்றைக்கல் மாலை. அந்த மாலையில் இருந்த கற்கள் ஒரிஜினல் வைரமா அல்லது போலியா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த கற்களின் ஒளி கண்ணை பறித்தது என்று சொல்ல வேண்டும். தங்கத்தையே இப்போதுதான் பார்க்கிறாள். இன்னும் ஜாதி கற்களை பற்றி அறிந்து கொள்ள இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அவள் அதை பார்த்து கொண்டே இருக்க, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த மாலை தானா வந்து உன் கழுத்துல உட்கார்ந்துருமா என்ன, எடுத்து போடு என்று அதட்டினான். ஒரிஜினல் பொண்டாட்டி மாதிரி அதிகாரம் ரொம்ப தான் தூள் பறக்குது என்று மனதிற்குள் முடுமுடுத்துக் கொண்டே அந்த மாலையை எடுத்து கழுத்தில் போட்டுக் கொண்டாள் சுமித்ரா. சத்யதேவனின் குலதெய்வம் கோயில் ஊரிலிருந்து ஒதுக்குப்புறமாக ஒரு வயலுக்கு நடுவே இருந்தது. அவனுடைய புல்லட்டில் தான் அவளை கோவிலுக்கு அழைத்து சென்றான்.
கோவிலில் நிறைய பேர் நின்றிருந்தார்கள். அன்று வெள்ளிக்கிழமை பூஜை விசேஷம். ஆதலால் ரொம்பவும் கூட்டமாக இருந்தது. இவர்கள் செல்வதற்கு முன்பே பொங்கல் வைத்து சாமிக்கு அலங்காரம் செய்து பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடாகிக் கொண்டிருந்தது. வண்டியை ரோட்டிலேயே நிறுத்திவிட்டான். கோவில் வரைக்கும் நடந்துதான் போக வேண்டும். இரு வயல்களுக்கும் இடையே இருந்த வரப்பில் அவள் கையை பிடித்துக் கொண்டு நடந்தாள். விடவே இல்லை. கோவிலை நெருங்கவும் தான் பிடித்திருந்த கையை விட்டான். எதிரே வருவோர் போவோர் எல்லாம் பாரபட்சமே இல்லாமல் நின்று இருவரையும் நலம் விசாரித்து விட்டுத்தான் சென்றார்கள். அனைவருடைய வணக்கங்களையும் ஏற்று நலம் விசாரிப்புகளுக்கு பதில் சொல்லி புன்னகைத்து தலையசைத்துக் கொண்டே நடந்தான். ஐயா ஐயா என்று அவனை கொண்டாடியவர்கள் அவன் கைப்பிடித்திருந்த அவளையும் ஆசையோடு அம்மா என்று அழைக்க, வாழ்விலேயே முதல் முறையாக இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தமைக்காக இறைவனுக்கு நன்றி சொன்னாள். அதிகபட்சமாய் இவனுக்கு 30 வயதிற்குள் இருக்கலாம். ஆனால் பார்க்கும் அனைவருமே பெரும்பாலும் தலையிலிருந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி குனிந்து மரியாதை தெரிவித்துவிட்டு சென்றார்கள். கோவிலுக்கு சென்றால் அதைவிட பலத்த வரவேற்பு கிடைத்தது. அனைவருமே வந்து இருவரையும் நலம் விசாரித்தார்கள். சில பேர் அவளுடைய கையை பிடித்து வைத்துக் கொண்டார்கள். கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டார்கள். கன்னம் வலித்து திருஷ்டி எடுத்து சொடுக்கு போட்டார்கள். மொத்தத்தில் அவளை ஒரு தேவதையாக நினைத்து கொஞ்சினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த அளவிற்கு ஒரு ஊரையே இவன் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்றானே, அதிசயமாக இருந்தது அவளுக்கு. சினிமாவில் காட்டுவது போல அவனை கண்டு பயந்து நடுங்கி இந்த மக்கள் அவனுக்கு மரியாதையை கொடுக்கவில்லை. அவன் பால் கொண்டுள்ள உண்மையான அன்பால்தான் மக்கள் அவனை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அவன் கைத்தலம் பற்றியதற்காய் அந்த மரியாதை அவளுக்கும் கிட்டியது. நெல்லுக்கு பாயும் நீர் ஆங்கே சிறிது புல்லுக்கும் புசிவது போல. மங்களகரமான மணி சத்தத்தோடு பூஜையை தொடங்கினார் பூசாரி. சிறு வயதிலிருந்தே தெய்வ நம்பிக்கை அதிகம் உள்ளவள் சுமித்ரா இப்போது மனமுருக வேண்டிக் கொண்டாள். பொதுவாகவே பூமியில் பிறந்திருக்கும் மனிதர்கள் எல்லாம் இறைவன் ஆட்டி வைக்கும் பொம்மை என்பார்கள். அப்படி அவன் ஆட்டி வைக்கும் ஒரு பொம்மையாலேயே 3 வருடங்கள் மிகவும் மோசமாக ஆட்டி வைக்கப்பட்டவள் சுமித்ரா. அந்த நரகத்திலிருந்து தனக்கு விடுதலை அளித்தமைக்காக இறைவனுக்கு நன்றியை சொல்லிவிட்டு எதிர்காலத்திற்கு தேவையான படிப்பையும் நிம்மதியான இளமை காலத்தையும் தனக்கு அளித்தவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் கொடுக்கும்படி வேண்டினாள். ஆனால் தனக்கென்று இனிமேல் என்ன வேண்டுவது என்று தெரியவில்லை. இவ்வளவு காலம் நன்றாக படிக்க வேண்டும், படித்து நல்லதாக ஒரு வேலையில் சேர்ந்து முடிந்தவரை தன்னை போல் கஷ்டப்பட்ட ஏழை மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொள்ளுவாள். திருமணம் முடிந்த பிறகும் அந்த வேண்டுதலை எல்லாம் அவள் விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு இக்கட்டில் கடவுள் தன்னை சிக்க வைத்து விட்டார் போல. மனதிற்குள்ளேயே தன்னை நினைத்து சிரித்துக் கொண்டவள் பழைய வேண்டுதலையே செய்து கொண்டாள். பூஜை சிறப்பாக முடிந்தது. முதலில் விபூதி பிரசாதத்தை வழங்கிவிட்டு பிறகு சர்க்கரை பொங்கல் வாழை இலையில் வைத்து அனைவருக்கும் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பூஜை முடியும் வரை அவள் அருகிலேயே நின்று கொண்டிருந்த சத்தியன் விபூதியை வாங்கி நெற்றியில் பூசிவிட்டு சென்றாள். இலையில் இருந்த சூடான சர்க்கரை பொங்கலை மிகச் சிறிதாக எடுத்து வாயால் ஊதி ஊதி சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் சுமித்ரா. அப்போதுதான் அந்த இருவரையும் கவனித்தாள் சுமித்ரா. ஒரு நடுத்தர வயது பெண்மணி. அவர்கள் அருகிலேயே ஒரு இளம் பெண். அநேகமாக அது மகளாக இருக்கலாம். பட்டுப்பாவடை தாவணி அணிந்திருந்தாள். இருவரும் வைத்த கண்ணை எடுக்காமல் சுமித்ராவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். முதலில் இதை இயல்பாக எடுத்துக்கொண்டாள். ஆனால் பிறகு அப்படி எடுத்துக்கொள்ள முடியவில்லை. காரணம், அந்த அம்மாள் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அவ்வப்போது கண் கலங்கி வழிந்த கண்ணீரை புடவை முந்தானையால் துடைத்துக் கொண்டு மறுபடியும் அவள் மீதான பார்வையை தொடர அவளுக்கே ஒரு மாதிரி ஆகிவிட வேறு பக்கம் திரும்பி நின்று கொண்டாள். பூஜை முடிந்ததும் பிரசாதம் பெற்றுக்கொண்டு மக்கள் ஒவ்வொருவராக கோவிலை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தார்கள். தை மாதம் சீக்கிரமே இருட்டிவிட்டது. பொங்கலை சாப்பிட்டு வாழை இலையை போடுவதற்கு தூரமாக இருந்த குப்பை தொட்டியை நோக்கி போனாள் சுமித்ரா. எச்சில் இலையை போட்டுவிட்டு கையை கழுவி வாயை துடைத்துக் கொண்டு திரும்பிய பொழுது அவளுக்கு வெகு அருகாமையில் சற்று முன்னே அவள் பார்த்து கொண்டிருந்த பெண்மணியும் அந்த இளம் பெண்ணும். இருவரது முகத்திலும் அப்படி ஒரு கரை காணாத மகிழ்ச்சி. இடமோ காணாததை கண்டுவிட்டார் போல அப்படி ஒரு சந்தோஷம். அவளை கண்டதிலா அவளுக்கே வியப்பாக இருந்தது. சட்டென்று அந்த பெண்மணி சுமித்ராவின் கைகளை பிடித்துக் கொண்டார். நல்லா இருக்கியாமா என்று கேட்க ஆமாம் என்று வெறுமனே தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள் சுமித்ரா. அந்த இளம் பெண்ணோ, அண்ணி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அண்ணி உங்க பேரு சுமித்ரா தானே? ஆமாமா சுமித்ரா தான், என் ஃப்ரெண்டு சொன்னா. என் பேரு தீபிகா. அப்புறம்
என்று எதையோ சொல்ல வாய் எடுத்தவள் ஏதோ பேயை கண்டாற் போல அலறி அடித்துக்கொண்டு ஓடிவிட்டாள். அவளை தொடர்ந்தாள் போல அந்த பெண்மணியும் வாடிய முகத்தோடு அவளை திரும்பி திரும்பி பார்த்தபடியே போனார். யாரை கண்டு இப்படி பயந்து ஓடுகிறார்கள் என்று பார்க்க அந்த திசையிலிருந்து வந்து கொண்டிருந்தான் அவளுடைய கணவன். இல்லை இல்லை, போலி கணவன் சத்தியதேவன். புயலை போல் பாய்ந்து வந்தவன் அருகே வந்து அவளுடைய தோளை பற்றி உலுக்கி, உன்னை யார் அவங்க கிட்ட எல்லாம் பேசணுது? கோயிலுக்கு வந்தோமா சாமி கும்பிட்டோமான்னு பேசாம இருக்கணும். தேவையில்லாத வேலையில எதுக்கு நீ பாக்குற என்று கேட்க புரியாமல் விழித்தாள் சுமித்ரா. அவள் யாரிடம் பேசினாள்? அவளாக வழிய சென்று யாரிடமும் பேசவில்லையே. அவர்களாக வந்து அவளிடம் பேசினார்கள். அவள் பதில் சொன்னாள், அவ்வளவுதான். அதுவும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட அவள் பேசவில்லையே. வெறுமனே அவர்கள் கேட்ட கேள்விக்கு தலையை மட்டுமே ஆட்டினாள். அதற்கே இந்த குதி குதிக்கிறானே. என்னவோ மணிக்கணக்காக உட்கார்ந்து அவர்களிடம் கதை அளந்தது போல. அப்படிப்பட்டவன் கோவிலுக்கு அழைத்து வரும் முன்பே ஊரில் உள்ள ஒவ்வொருவரையும் பற்றியும் அவளுக்கு விவரமாக தெரிவித்து இவர்களிடம் பேச வேண்டும், இவர்களிடம் பேசக்கூடாது என்று சொல்லி அழைத்து வந்திருக்க வேண்டும். அல்லது அவளுக்கு பர்தா அணிவித்து அழைத்து வந்திருக்க வேண்டும். தனக்குள்ளேயே கடுகடுத்துக் கொண்டாள். உன் வாழ்க்கையிலேயே அவங்க 2 பேர்கிட்ட பேசுறது இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இதுக்கப்புறம் வேற எங்கேயாவது அவங்க கூட நின்னு பேசுறத பார்த்த அப்புறம் நடக்கிறதே வேற. ஆமா வா. கடுமையான குரலில் விரல் நீட்டி சுமித்ராவை எச்சரித்து விட்டு அவன் முன்னே நடக்க அவனை முறைத்துக் கொண்டு பின்னால் நடந்தாள் அவள்.